ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். RSS குறித்த சட்டமன்றத்தில் அவதூறு பேசிய திமுக அமைச்சர்கள் தங்கள் கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், RSS மீது சட்டமன்றத்தில் சில உறுப்பினர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நயினார் நாகேந்திரன் பேசத் தொடங்கிய போது எழுந்த அமைச்சர்களான ரகுபதியும் சேகர்பாபுவும் எம்எல்ஏவான செல்வ பெருந்தகையும் RSS மீது எவ்வித ஆதாரமும் இல்லாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசினர். காந்தி கொலைக்கும் RSS அமைப்புக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று உச்சநீதிமன்றமும் அதற்காக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையங்களும் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளன. காந்தி கொலையில் RSS-ஐ தொடர்புபடுத்தி பேசிய பலர் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்ட பின் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வழக்கை வாபஸ் பெற வைத்ததை அமைச்சர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் நூற்றாண்டுகளாக நாட்டுக்காக தன்னலமின்றி உழைத்து வரும் RSS அமைப்பின் தேசபக்தியையும் தியாகத்தையும் சுதந்திர தினத்தையும் துக்க தினமாக அனுசரித்த கும்பலால் உணர முடியாது என்றும் சட்டமன்றத்தில் RSS மீது அவதூறு பரப்பிய அமைச்சர்கள் சேகர்பாபு, ரகுபதி மற்றும் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ ஆகியோருக்கு கடும் கண்டனங்கள் என்றும் ஆதாரமற்ற அவதூறு கருத்துக்களை அமைச்சர்கள் திரும்ப பெற வேண்டும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார்.